நீங்க அரசு பேருந்துகள்ல அடிக்கடி பயணம் செய்யறவரா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இனிமே அரசு பேருந்துல போகும்போது நீங்க வழக்கமா செய்யற ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களை பேருந்துல இருந்து பாதியிலேயே இறக்கிவிட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை இப்போ ஒரு அதிரடியான மிக முக்கியமான புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன உத்தரவு, இதனால பயணிகளுக்கு என்ன நன்மை, நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பஸ்ல போகும்போது கவனிச்சிருப்போம், பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க மொபைல் போன்ல சத்தமா பாட்டு வைப்பாங்க, இல்லனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்னு சத்தத்தை அலற விட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபீஸ் முடிச்சுட்டு டயர்டா வர்றவங்க, உடம்பு சரியில்லாத முதியவர்கள், எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வர மாணவர்கள், பஸ்ல தூங்கலான்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த சத்தம் எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரும். ஒருத்தரோட பொழுதுபோக்கு இன்னொருத்தருக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது இல்லையா? இந்த நீண்ட நாள் புகாருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. போக்குவரத்து துறை செயலாளர் நிர்மல்ராஜ் இப்போ அதிகாரப்பூர்வ புதிய பயண நெறிமுறைகளை வெளியிட்டு இருக்காரு. அதுல என்னன்னா, நோ ஸ்பீக்கர் போன். பஸ்ஸுகளுக்குள் பயணிகள் யாரும் தங்களோட மொபைல் போன் ஸ்பீக்கரை ஆன் செஞ்சு பாட்டோ வீடியோவோ ரீல்ஸோ பார்க்க கூடாது. அடுத்ததா இயர்போன் கட்டாயம். நீங்க பாட்டோ வீடியோவோ பார்க்கணும்னா கட்டாயம் இயர்போன் அல்லது ஹெட்போன்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுவும் சத்தம் வெளியில கேட்காத அளவுக்கு மிதமான சத்தத்துல தான் கேட்கணும். கடைசியா சத்தமா பேச தடை பண்ணியிருக்காங்க. போன்ல பேசும்போது கூட மற்றவங்களுக்கு தொந்தரவு தர மாதிரி உரத்த குரல்ல கத்தி பேசக்கூடாது. பயணிகள் மட்டும்தான் இதை கடைபிடிக்கணுமா? கண்டிப்பா இல்ல. பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர்களுக்கு சில கடுமையான உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு. பஸ்ல இருக்கிற ஆடியோ சிஸ்டம்ல டிரைவர் மற்றும் கண்டக்டர் அதிக சத்தத்தோட பாட்டுகளை ஒலிக்க விடக்கூடாது. இந்த புதிய விதிகளை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எல்லா அரசு பேருந்துகளையும் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விதியை மீறி எந்த ஒரு பயணியாவது மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் நடத்துனர் பயணி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு.